வணக்கம். நான் உங்க கோமதி தேசிங். அரசியல் களத்தில் நடக்கிற பல விஷயங்களை தெளிவா பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு அந்த வரிசையில நம்ம கூட பேச இருக்கிறது அரசியல் விமர்சகர் கிஷோர் கேசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இதுக்கு முன்னாடியே முத்து அவர்கள் மறைவுக்கு போனப்பவே நிறைய கேள்விகள் வந்துச்சு. எதுக்காக அவர் போகணும்? ஒரு டெலிஃபோன்ல சொல்லிருக்கலாம், ஒரு ட்வீட் பதிவுல வந்துட்டு சீமான் அவர்கள் அவங்களை பத்திட்டு நிறைய கேள்விகள் வந்துச்சு. ஏன் போனாங்க அப்படின்ற மாதிரி கேள்வி வந்துச்சு. இப்ப மறுபடியும் சபரீசன் அவர்களை வந்துட்டு சந்திச்சிருக்காரு. ஸ்டாலின் அவர்களை சந்திச்சுட்டு வந்தப்பவே வந்துட்டு நிறைய விஷயம் வந்துட்டு டிவிகேவை பத்தி பேசினாரு, விஜயை பத்தி பேசினாரு. சபரீசனை சந்தித்தாருன்னு யார் சொல்றது சார்? இதுக்கு முன்னாடி ரிப்போர்ட்டர்ஸ் நியூஸ்ல வந்துச்சு, இப்ப மறுபடியும் ஜூனியர் விகடன்ல வந்திருக்கு. ஜூனியர் விகடன் எப்படி நீங்க வந்து அளவுகோலா எடுத்துக்கிறீங்க? இந்த மாதிரி நிறைய சந்தித்ததாக தகவல், இவர் சந்தித்ததாக தகவல். சீமான் என்கிற ஒரு கட்சி, சீமான் என்பவர் ஒரு கட்சியுடைய தலைவர், சரியா? அவர் போயிட்டு ஒரு கட்சியில் ஒரு முதலமைச்சராக இருக்கக்கூடியவர்களுடைய இல்லை ஒரு 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 கட்சியுடைய தலைவராக இருக்கக்கூடிய மருமகனை சந்தித்தார் அப்படின்றதுக்கு முதல்நிலை ஆதாரம் ஏதாவது இருக்கணும்ல. கழுகார் புழுகார்னு யாராவது ஒருத்தன் ஏதோ ஒன்று சொல்கிறான் அப்படின்றதுனால அதை வச்சு நீங்கள் பேசிடுவீங்களா? இல்ல, இதுக்கு முன்னாடியும் ஒரு ரிப்போர்ட்டர் நியூஸ்ல ஸ்டாலின் வீட்டுக்கு போனாரு. முத்துவுடைய அந்த இறப்புக்கு வந்து அவர் செத்து போனதுக்கு வந்து போய் அவர் அனுதாபம் தெரிவித்தார், அது இரங்கல் தெரிவிப்பதற்காக சென்றார்னு சொன்னதெல்லாம் ஓகே. அது நம்ம எல்லாரும் பார்த்தோம். அதிகாரப்பூர்வமாக இரண்டு தரப்புமே அந்த செய்தியை வெளியிட்டாங்க, இது ஓகே. இதில் வந்து விமர்சனங்கள் வைக்கப்படலாம். நான் உட்பட வந்து நாங்கள் விமர்சனங்களை வைக்கிறோம். நாங்கள் ஏன் விமர்சனங்களை வைக்கிறோம் என்றால், நாங்கள் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன்னா சீமான் அவர்களை வந்து ஒரு மரியாதை கூட கொடுக்காம, அதாவது அடிப்படை மரியாதை கூட கொடுக்காம, ஒரு கட்சியுடைய தலைவர், அதாவது தமிழ்நாட்டின் 3வது பெரிய கட்சி என்று நிரூபிக்கப்பட்ட ஒரு கட்சியுடைய தலைவரை நீங்கள் வந்து ஒரு காவல்துறையினர் அனுப்பி அவர் இல்லாத பொழுது அவர் வீட்டுக்கு, அவர் இல்லை என்று தெரிந்து வைத்துக்கொண்டு அவர் இல்லாத பொழுது அவர் வீட்டிற்கு சென்று சம்மன் ஊட்டுகிறேன் என்கிற பெயரில் அவருடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களிடம் அத்துமீறக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் என்றால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்போ இந்த ஆட்சியாளர்கள் இந்த கட்சியைச் சேர்ந்தவர்கள், திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த கட்சியைச் சேர்ந்தவர்களுக்கு அடிப்படை நாகரிகம் என்பதற்கு தகுதி இல்லாதவர்கள் அப்படின்றத நம்ம சொல்கிறோம். அப்படி தகுதி இல்லாதவர்களை நீங்கள் கொண்டு வந்து அவங்களுக்கு போய் நான் வந்து பெருந்தன்மையுடன் நாகரிகத்தை நான் வந்து அவர்களிடம் காட்டுகிறேன்னு நீங்கள் போகிறது வந்து அவசியம் இல்லாதது அப்படின்ற அந்த நிலைப்பாட்டை தான் நம்ம சொல்கிறோம். இது தனிப்பட்ட விமர்சனம், சரியா? ஆனால் நம்ம இங்கே வந்துட்டு நீங்கள் சபரீசனை சீமான் சந்தித்தார் என்று சொல்ல போகிறீர்கள் என்றால் இதற்கு என்ன முதல்நிலை ஆதாரம்? இல்லை, அப்போ ஸ்டாலினை மீட் பண்ணும்போது அவர் அதான் சொன்னார், இங்கே அரசியல் பேசப்படலை அப்படின்னு. ஆனால் ஒன்ஸ் மீட் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு டிவிகே விஜய் அவர்களை நிறைய பேசினார்ல. அதெல்லாம் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்க. அதாவது இவர் இதை செய்தார், அதனால் இவர் அதுக்கப்புறம் செய்யக்கூடிய விஷயங்களுக்கு இதுக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்கிறீங்க, ஓகே. பட் இதை செய்தார் அப்படின்றதுக்கு முதல்நிலை ஆதாரம் இருந்தது இல்லையா? இதில் என்ன ஆதாரம் இருக்குது? விகடனில் சொல்லிவிட்டார்கள் அப்படின்றது ஆதாரமா? இப்போ ஒரு செய்தி போட்டாங்க, செங்கோட்டையன் சென்று அமித்ஷாவை சந்தித்தார் அப்படின்னு. சந்தித்ததாக தகவல் செய்தி. சந்தித்தாரா? சந்தித்தேன் என்று செங்கோட்டையன் சொல்கிறார். உள்துறை அமைச்சர் சொன்னாரா? அவர் ஒரு அமைச்சர், அவரை வந்து ஒரு முக்கியமான ஒரு பிரதிநிதி சந்திக்கிறார், ஒரு முக்கியமான ஒரு நபர் சந்திக்கிறார் என்றால் உடனே அந்த ஃபோட்டோ வெளியே வந்துடும் இல்லையா? அப்படியே அதிகாரப்பூர்வமாக எங்கேயுமே வரலையே. அப்போ விஜய் அவர்களை பற்றி பேச வேண்டிய அவசியம் என்ன? விஜய் அவர்கள் ஒரு அரசியல் கட்சி வைத்திருக்கிறார், அதனால இதுக்கு முன்னாடி பேசல சார். எப்போ? இல்ல, அவர் வந்துட்டு அரசியலுக்கு வரும்பொழுது வந்துட்டு என் தம்பி வரட்டும் அப்படின்னு பேசினவர், ஒன்ஸ் அந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் பேசுறாரு அப்படின்னா கேள்வி வரும். இதை நீங்க வந்து ரொம்ப முரண்பாடான ஒரு கேள்வியா இருக்கு. அதாவது விஜய் தம்பி வரட்டும், நான் வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. எதுக்கு சொல்றாங்க? நீ வர, நீ நல்லது செய்வ. இப்போ ஒன்றும் இல்லை, ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாருன்னு ஒரு பாட்டை வந்து 1 நிமிஷம் 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி எல்லா டிவிலையும் போட்டு எல்லாரும் ஸ்டாலினை நம்பி வாக்களித்தார்கள். இன்னைக்கு ஏமாந்து நிற்கிறாங்க. நீ ஏன் வாக்களித்தேன்னா என்ன பண்ணுறது, நம்பி தொலைச்சிட்டாங்க. அந்த மாதிரி விஜய் வந்தாருனாக்கா விஜய் ஏதோ ஒன்று மாற்றமாக அவர் செய்வார், அவருக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கை அவர் ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்துவார் என்கிற எதிர்பார்ப்பில் சீமான் அவர் வரட்டும் வரவேற்கிறேன் என்று சொன்னார். அவர் வந்ததுக்கப்புறம் அவருடைய கொள்கை விளக்கம் அப்படின்றத சொல்லும் பொழுது இந்த கொள்கை விளக்கங்கள் நாம் தமிழர் எதற்காக இருக்கிறதோ அதற்கு நேர் எதிராக இருக்கிறது அப்படின்னும் பொழுது அதை விமர்சிக்கிறார். இவ்வளவுதான் அந்த விஷயம். இதையே நீங்கள் அந்த அளவுக்கு யோசிக்கிறீங்க. திமுக சொல்லிதான் சீமான் வந்து விஜயை எதிர்க்கிறார் அப்படின்னா ஏன் திமுகவுக்கு சுயமாக அதுவும் பண்ண தெரியாதா? அல்லது சீமான் இதற்கும் யாரையும் விமர்சித்தது கிடையாதா? எல்லோரையும் விமர்சித்திருக்கிறார். உதாரணத்திற்கு ஜெயலலிதா இருந்த பொழுதும் விமர்சனம் பண்ணியிருக்கிறார், அவங்க முதலமைச்சராக இருந்த பொழுதும் விமர்சனம் பண்ணியிருக்கிறார், கருணாநிதி முதலமைச்சராக இருந்த பொழுதும் விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு, சரியா? விஜயகாந்தையும் விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு, காங்கிரஸ் பாஜக இவங்க எல்லா கட்சியும் விமர்சனம் பண்ணியிருக்காரு. அப்படின்னும் பொழுது இதையெல்லாம் யார் சொல்லி அவர் செய்தார்?
இவர்கள் சொல்லி செய்தாரா, அவர்கள் சொல்லி செய்தாரா, யார் சொல்லி செய்திருப்பார்? இன்னொரு பக்கம் எதுக்காக அந்த மீட்டிங் அப்படின்னு பார்த்தா ஆப்வியஸா வந்துட்டு வாக்கு வங்கி வந்து கம்மியாக போகுது, அதுக்காக தான் வந்து இந்த மீட்டிங் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. திமுக இருக்கிற பகுதிகளில் வந்து சீமானவர்களுடைய ஓட்டர்ஸை வந்துட்டு அதிகப்படுத்துற மாதிரியும், சீமான இருக்க பகுதிகளில் திமுகவுடைய ஓட்டர்ஸ் அதிகப்படுத்துற மாதிரியும். சபரீசனுங்கிற நபர் சொன்னா திமுக காரங்க வேற மாதிரி ஓட்டு போட்டுருவாங்களா? சொல்லுங்க. சபரீசன் என்பவரை நம்பி மக்கள் வேற வேற மாதிரி ஓட்டு போட்டுருவாங்களா? அவ்வளோ பவர்ஃபுல்லா சபரீசன்? இன்னைக்கு ஸ்டாலின் முதலமைச்சர், அதனால அவருடைய மருமகன் கோல வச்சுக்கிட்டு சபரீசன் அவர் தான் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அப்படின்ற மாதிரியே பேசி. என்ன ஸ்ட்ராட்டஜி பண்ணிட்டு நீ? திமுகவில் அவர் தான் வந்து ஸ்ட்ராட்டஜிஸ்ட். என்ன ஸ்ட்ராட்டஜிஸ்ட்? என்ன ஸ்ட்ராட்டஜி? அங்க நடக்கிற எல்லா விஷயங்களும் சபரீசனை கேட்காம நடக்கிறது. அப்போ சபரீசனை வண்டையா மக்கள் திட்டுவாங்க. இதுக்கெல்லாம் சபரீசன் பொறுப்பேற்றுக் கொள்வார் என்றால் வண்டையா மக்கள் திட்டுவாங்க. என்ன பெரிய ஸ்ட்ராட்டஜி? எதிர்கட்சி தலைவர் குறித்து அவதூறுகளை பரப்புவது, எதிர்கட்சி வரிசையில் இருப்பவர்களை எல்லாம் வந்து அவதூறுகளை பரப்பி, அதுவும் இல்லாமல் அவங்க நடத்தக்கூடிய கூட்டங்களை வந்து போய் அங்கே பிரச்சனைகளை ஏற்படுத்துவது, அல்லது விஜய் போன்றவர்கள் அவங்க வந்து இப்போ உள்ள வந்து ஒரு கட்சி துவங்கி அவர் வந்து ஒரு பேரணி நடத்துகிறாருன்னா அதுக்கு அனுமதி மறுக்கிறேன் பேரில் முட்டுக்கட்டையை போடுவது, இது ஒரு ஸ்ட்ராட்டஜியா? நீ உண்மையாக ஸ்ட்ராட்டஜி போடணும்னு என்ன போட்டிருக்கணும்? 10 ஆண்டுகளுக்கு அப்புறம் உனக்கு ஆட்சி கிடச்சிருக்கு. இந்த ஆட்சியை வைத்துக்கொண்டு மக்களுக்கு எப்படி நல்லது செய்யலாம்னா ஆட்டோமேட்டிக்காக மக்கள் வந்து உங்களால் விழ போகிறாங்க. மக்கள் என்ன சொல்கிறீங்க, மக்களை போன்ற ஒரு பெருந்தன்மை கொண்டவர்கள் நீங்கள் பார்க்க முடியாது. தமிழக மக்களை போன்ற ஒரு பெருந்தன்மை கொண்டவர்கள் நீங்கள் பார்க்க முடியாது. 96ல் ஓட ஓட விரட்டப்பட்டார்கள் அதிமுகவினர். எங்கெல்லாம் போனாங்களோ அங்கெல்லாம் விரட்டப்பட்டார்கள். செல்வி ஜெயலலிதா அவங்களுடைய தொகுதியிலேயே தோற்று போகிறாங்க. சரியா? இப்படி இருந்து 98ல் அவங்களுக்கு திருப்பி நாடாளுமன்ற தேர்தலில் அங்கீகாரம் கொடுக்குறாங்க அந்த மக்கள். ஏன் கொடுக்குறாங்க? குமுதமுடைய தலைப்பு என்ன தெரியுமா? 2001ல் பாவம் வந்த மக்கள் உங்களை நம்புகிறார்கள். ஏன்னா யாருமே எதிர்பார்க்கல 2001ல் ஒரு கம்பேக் கொடுப்பாங்க செல்வி ஜெயலலிதா, யாருமே எதிர்பார்க்கல. ஆனால் மக்களை வாக்களித்தார்கள். இத்தனைக்கும் அவங்க முதலமைச்சர் வேட்பாளராக கூட நிற்க முடியல, அவங்களுடைய வேட்புமனு நிராகரிக்கப்பட்டது. சரியா? அப்போது அந்த மக்கள் நம்பி கொண்டு வந்து அமர்த்துகிறார்கள். நீ அந்த வாய்ப்பை பயன்படுத்தி இருந்தனா நீ காலத்துக்கும் நீ தான் முதலமைச்சர். இதுக்கு நீ ஸ்ட்ராட்டஜி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நீ சீமானவை கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீ டிடிவி தினகரன்கிட்ட போய் தொங்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீ அண்ணாமலையிட போய் தொங்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீ வந்து அதிமுகவை வந்து கேவலமாக பேச வேண்டிய அவசியம் கிடையாது. இது எதுவுமே தேவையில்லையே. ஆட்சி அதிகாரம் உங்ககிட்ட இருக்குது. நீ எவ்வளவோ செஞ்சுருக்கலாம் அந்த 4.5 ஆண்டுகளில். 4.5 ஆண்டுகளில் செய்ய முடியாது அந்த 6 மாதத்தை நீ ஸ்ட்ராட்டஜி பண்ணி மாற்றிடுவியா? அதற்கு சீமான் உனக்கு துணை போவார்னு நீயே கற்பனை கதையை வந்து நம்ம எல்லாம் நம்பணுமா? இவ்வளோதான் கேள்வி. அப்போ சீமானுக்கு வந்துட்டு திமுக உதவி பண்ணல, திமுகவுக்கு சீமான் உதவி பண்ணல ஓட்டு வங்கிக்காக. இல்லை, இப்படி உதவி பண்ணுறதுனால சீமானுக்கு என்ன கிடைக்க போகுது? அவருடைய ஓட் பேங்க் கம்மியாகுது இல்லை சார், அதை ரைஸ் பண்ணலாம்ல. எப்படி ரைஸ் பண்ணுவீங்க? லைக் அவங்க இப்போ என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா, அந்த நியூஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இவங்களுடைய வாக்கு வங்கியை வந்து அதிகரிக்கிறதுக்காக திமுக வாக்கு வங்கி என்ன பண்டை மாற்ற பொருளாங்க? நிறைய அங்கே கொடுக்குறேன், அங்கே இருந்து இங்கே கொடுக்குறேன்னு திமுக காரன் வேணா ஓட்டு போடுவானுங்க. கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. திமுக காரனை வண்டையா நீ வந்து வருஷம் ஃபுல்லாக திட்டிட்டு நீ வந்து சீமானுக்கு ஓட்டு போடுன்னா அவன் போடுவானு? கூட்டணியில் இருந்தால் தாங்க அவன் யோசிப்பான். அப்போவே அவன் யோசிப்பான், போட மாட்டான். சரியா? அப்படின்னு போது கூட்டணியில் இல்லைன்னா உனக்கு வந்து அவன் ஓட்டு போடுவானா? என்ன மாதிரியான ஒரு அபத்தமான ஒரு தாட் ப்ராசஸ் இது? அதிமுகவில் இன்னைக்கு அதிமுகவுடைய வாக்காளர்கள் இருக்காங்க இல்லையா, இவங்கள்ட்ட போய்ட்டு நீ வந்து இல்லை நம்மளை காலத்துக்கும் திட்டிகிட்டு இருக்க ஒருத்தனுக்கு ஓட்டு போடணும்னா போடுவாங்களா? ஏங்க அண்ணாமலை நிற்கிறாங்க தலைவர் பதவியிலேருந்து, மாநில தலைவர் பதவியிலேருந்து? கூட்டணி ஜெல்லாவாது. தலைவர்கள் ஜெல்லாயிக்கலாம். தலைவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க என்றைக்குனாலும் இன்றைக்கி வந்து ஸ்டாலினை வந்து சீமான் திட்டலாம், நாளைக்கு ஸ்டாலின் வீட்டுக்கே போய் கண்டனன்ஸ் தெரிவிக்கலாம், இதெல்லாம் பண்ணிக்கலாம். கீழே தொண்டை அவன் ஓட்டு போடுவானா? எப்படி போடுவான்? அவன் அடிப்படையிலேயே எதிர்த்து நிற்கிறான். அப்போ 4.5 ஆண்டுகள் இந்த பரப்புரையை நீ கொண்டு போயிட்டு 4.5 ஆண்டுகளுக்கு அப்புறம் நீ தேர்தல் வரும்பொழுது நீ சீமானுக்கு உதவு அப்படின்னா உதவுவானா என்றால் செய்ய மாட்டான். இப்போ சீமான் அவர்கள் பல பிரஸ் மீட்ல வந்துட்டு எனக்கு கூட்டணி கட்சி வேண்டாம், நான் தனித்து தான் நிற்பேன் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. ஆனால் இவரை பற்றி வெளியே வர நியூஸ் எல்லாம் இவர் பல தலைவர்களை மீட் பண்ணுறாரு இந்த மாதிரி. ஏங்க ஒரு அரசியல் தலைவர் நிறைய தலைவர்களை மீட் பண்ண தான் செய்வாங்க. ஏங்க மீட் பண்ணவே கூடாதுன்னு சொல்லுவீங்களா? ஏன்னா சட்டம் ஏதாவது இருக்கா? அவர் ஒரு அரசியல் தலைவருங்க. அவர் எல்லா தலைவர்களையும் தான் மீட் பண்ணுவார். பரஸ்பரம் ஒரு தலைவரும் ஒருத்தரையும் மீட் பண்ண தான் செய்வாங்க. அதிமுக திமுக
இவங்க வந்து பரஸ்பரம் எதிரி எதிரி அப்படின்னு இருக்கக்கூடியவர்கள். சரியா? அவங்க சந்திக்கிறதே பார்த்தீங்கன்னாக்கா ஏதாவது ஒரு திருமணம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு விழாவில் ஆக்சிடெண்ட்டாக சந்திச்சுன்னா உண்டு. அப்போ கூட வணக்கம் சொல்லிட்டு கிளம்பி போயிடுவாங்க. ரொம்பலாம் பேசிக்க மாட்டாங்க. மற்றபடி மற்ற தலைவர்கள்லாம் ஒருத்தர் பேசிப்பாங்க. அதில் ஒன்றும் பிரச்சனை எதுவும் கிடையாது. நான் நிறைய திருமணங்கள் அந்த மாதிரியான நிகழ்ச்சிகள், முக்கிய நிகழ்ச்சிகள்லாம் பார்த்துருக்கேன். அங்கெல்லாம் ஒரு தலைவர் இன்னொரு தலைவர் பார்த்து பேசிக்கிறது, பரஸ்பரம் பேசிக்கிறதுன்றது நடக்கக்கூடிய விஷயம் தானே. நம்ம எதை பற்றி பேசுகிறோன்னு இருக்குல்ல, அது நமக்கு எப்படி தெரியும்? நாம எப்படி ஒரு யூகத்துக்கு வர முடியும்? சீமான் வந்து ஸ்டாலினை சந்தித்தார். ஓகே, அதில் சில யூகங்கள் வெளியே வரலாம். சபரீசன் சந்தித்தார்ன்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது? எந்த ஆதாரமுமே இல்லாமல் சும்மா ஒரு தகவல் அப்படின்னு போட்டுட்டு பேசுறதுன்றது மீடியாவுக்கு வந்து ரொம்ப வழக்கமாகிடுச்சுல. இதுக்கு என்ன பதில் சொல்வீங்க? சரி, அப்படி சபரீசனை சந்தித்தாருன்னு வச்சுப்போம், சீமான் சந்திக்கிறாருன்னு வச்சுப்போம். அப்படி சபரீசனை சந்தித்து சீமான் வந்து என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் வாக்கு வங்கிக்கு நான் வந்து உதவுறேன், என்னுடைய வாக்கு வங்கிக்கு நீங்கள் உதவுங்கன்னு சொன்னால் சரி, எப்படி உதவுவீங்க? இந்த வாக்காளர்கள் இந்த வாக்குகளுக்கு எப்படி போடுவாங்க? நம்ம சொல்கிறோம் இல்லையா, சீமானுக்கு போடக்கூடிய வாக்காளர்கள் என்பவர்கள் அவர்கள் சீமானுடைய சித்தாந்தத்தை உள்வாங்கி கொண்டவர்கள். சும்மா ரோட்டில் போகிறவங்க வரவங்கெல்லாம் போய் ஓட்டு போட மாட்டான். 35 லட்சம் வாக்காளர்கள் இருக்காங்கன்னா ஒரு 3 லட்சம் 4 லட்சத்தை கழிச்சிருங்க. மற்றபடி 30 லட்சம் பேர் எதுக்காக வாக்களித்திருக்கிறார்கள் என்றால் சீமானுடைய சித்தாந்தத்தை முழுவதுமாக உள்வாங்கி கொண்டு அவர்கள் வாக்களித்திருக்கிறார்கள். அவர்கள் எப்படி விலை போவார்கள்? சரி, சீமானுடைய தத்துவம் முழுக்க பார்த்தீங்கன்னாக்கா நிறைய திமுகவை எதிர்த்து தான் இருக்குது. அப்படின்னும் பொழுது அதை திமுககாரன் ஏற்றுப்பானா? அவன் எப்படி போய் ஓட்டு போடுவான்? கொஞ்சமாவது யோசனை இருக்கணும்ல. இப்போ நாம் தமிழர் கட்சியை பற்றியும் சீமானை பற்றியும் தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வெளிவந்துருக்கு. இது அவங்க எப்படி டேக்கிள் பண்ண போறாங்க? யாரு? சீமான் அவர்கள் சொல்றேன். அவரையும் பொறுத்திருக்கான். அவர் தான் என்ன எந்த பி டீம் சொல்றாங்க, அந்த பி டீம் சொல்றாங்க. பிஜேபிக்கு பி டீம்னு ஒரு குரூப் சொல்லுது, திமுக சொல்லுது. திமுகவுடைய பி டீம்னு அந்த பக்கம் குரூப் சொல்லுது. நான் எந்த பி டீமும் கிடையாது, நான் ஒரே டீம், வேற டீமே கிடையாது, நான் மொத்தம்தான் அப்படின்னு அவர் சொல்றாரு. சரியா? இது மக்கள் தான் ஏத்துக்கிறாங்களா இல்லையான்றது மக்கள்கிட்ட விட்டது. இதில் டேக்கிள் பண்றதுக்கு என்ன இருக்கு? இல்ல, நிறைய விஷயம் பேசுறாங்கன்னு போது அவர் பதிலே சொல்லாம இருக்காருல்ல. அவர் எப்படி பதில், இதுக்கு என்னன்னு பதில் சொல்லுவாரு? ஏன்னா இதுக்கு ஆழம் முழுக்க சீமானை பற்றி சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு தானே. இதுல ஒன்றும் புதுசா நான் அதுவும் பார்க்கலையே. இது காலம் முழுக்க சீமான் மீது வைக்கப்படுகின்ற குற்றச்சாட்டு தான். ஏன்னா இன்வேரியபிளி பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று திமுக ஆட்சியில் இருக்கும், இல்லை அதிமுக ஆட்சியில் இருக்கும். இவங்க 2 பேரும் ஆட்சியில் இருக்கும்போது சீமானுடைய வாக்குகள் ஒன்று திமுகவுக்கு பயன்பெறும், இல்லை அதிமுகவுக்கு பயனளிக்கும். சரியா? இப்போ திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மாறி மாறி பயனளிக்க வேண்டிய அவசியம் ஏன்னு வருதுன்னா, ஆளுகின்ற கட்சி எதுவாக இருந்தாலும் அந்த கட்சிக்கு எதிராக சீமான் வைக்கக்கூடிய விமர்சனங்கள் என்பது மக்களிடம் சென்று எடுபடுகிறது. அப்போ அந்த மக்கள் என்ன பண்ணுறாங்க? சீமானுக்கு ஓட்டு போடுறாங்க. அப்படின்னும் பொழுது சீமான் வாங்கக்கூடிய வாக்குகள் இந்த ஆட்சிக்கு எதிரான வாக்குகள் இருக்கு இல்லையா, இதோட சேர்ந்து இந்த ஆட்சியை கவிழ்ப்பதற்கு துணை போகிறது. அதனால தான் சீமான் சொல்கிறாரு பாருங்க, திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்ததுக்கு முக்கிய காரணம் நான் தான் என்று சொல்கிறார். ஏன் நான் தான்? ஏன்னா 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சி, அதற்கு இருந்த ஒரு எதிர்ப்பு வாக்குகள் இருக்கு இல்லையா, அது கூட சீமானோட வாக்குகள் சேரும் பொழுது அதை வந்து ஆளுங்கட்சியை வீழ்த்தி விடுகிறது. இவ்வளவுதான் மேட்டர். இதில் சீமான் திமுகவிடம் விலை போய்விட்டார், சீமான் அதிமுகவிடம் விலை போய்விட்டார்னு பேசுறதுல அர்த்தமே கிடையாது. உங்கள் நேரத்தை செலவழித்து இவ்வளோ விஷயம் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார்.